கிடைக்குதா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ளவரான் ஃபிஷ்ஷில் இருக்கக்கூடிய டிப்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதில் நம்ம பார்க்க போகிறது என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இது சேலஞ்சிங்காக இருக்கும். நிறைய பேர் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கிடைக்குமான்ட்டு வெயிட் பண்ணியிருப்பீங்க. மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ளவரான் ஃபிஷ்ஷோட கம்ப்ளீட் அதோட ஒரு க்ரோவிங் மெக்கானிசம் எல்லாமே உங்களோட கைட் பண்ண போகிறேன். மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம், இந்த ஃப்ளவரான் ஃபிஷ்ஷில் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய இந்த ஹம்ப்பு. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஹம்ப்பு எவ்வளோ சீக்கிரம் க்ரோ பண்ண முடியும், இல்லை என்ன மாதிரி ஃபுட்டு கொடுத்தா க்ரோ பண்ண முடியும், அதுதான் நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். காமனாக மேல் ஃப்ளவரானுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஹம்ப் வரும், ஃபீமேல் ஃப்ளவரானுக்கு ஹம்ப் வராது. அது நிறைய பேருக்கு தெரியாது. வாங்கும்போதே குவாலிட்டி ஆஃப் த ஃப்ளவரான் எப்படி இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். செகண்டு, வாட்டர் பேராமீட்டர்ஸ். இப்போ இது இங்கே வந்து காமிங்களேன். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃப்ளவரானுக்கு வந்து நீங்கள் பார்த்தாவே தெரியும், வாட்டரோட குவாலிட்டி வந்து அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்றதை நீங்கள் பார்க்க முடியும். இதில் இந்த ஹம்பில் இருக்கிற ப்ராசஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு 1.5 மாதத்தில் இந்த ஹம்ப் வந்து க்ரோ ஆனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்றதையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் இந்த தொட்டில் என்ன ட்ராபேக்னால், இந்த சைஸுக்கு, அதாவது இது ஆல்மோஸ்ட் நியர்லி ஒரு 2 ஃபீட் டேங்க் தான், ஆனால் நாட் 2 ஃபீட்டு, லெஸ் தென் 2 ஃபீட் தான் இருக்குது. இந்த மாதிரி 2 ஃபீட் டேங்க்குக்கு இந்த ஃப்ளவரான் வந்து அந்த அளவுக்கு வந்து சூட்டபுளாக இருக்காது. அதாவது இதை விட பெரிய டேங்க் சைஸு டெஃபினட்டாக தேவை. இப்போதைக்கு நாங்கள் ஒரு க்ரூமிங் ப்ராசஸில் இருக்கிறனால இப்போதைக்கு இந்த டேங்க்கில் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். செகண்டாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, இந்த வாட்டர் பேராமீட்டர்ஸை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னா, கீழே நிறைய பேர் கிராவல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லாட்டினா சாண்ட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதில் உங்களுக்கு நிறையா டைப் ஆஃப் வந்து உங்களுக்கு ஒரு சில சாண்டு வந்து செட் ஆகாமல் போகும். அதில் அமோனியா கண்டென்ட்டும் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறதே நீங்கள் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ளவரானுக்கு நீங்கள் நல்லா உள்ளே அப்படி பார்த்தாவே தெரியும், இந்த கார்னரில் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து ஃபில்டர். ஒரு 2 டைப் ஆஃப் ஃபில்டர் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஒன்று வந்து ஏர் ஃபில்டர், ஏர் பபிளுக்குன்னு ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டர் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பேன். இன்னொன்று நார்மலாக ஒரு சின்ன கேனிஸ்டர் ஃபில்டர் மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். ரொம்ப மிஞ்சி போன ஒரு நியர்லி வந்து ஒரு 1 ஃபீட் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து உள்ளே வந்து நிறையா ஒரு குட் பாக்டீரியா ஜென்ரேட் ஆகிறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ ஃபில்ட்ரேஷனும் வந்து ப்ராப்பராக நடக்கும், ஏரேஷனும் உங்களுக்கு கிளியராக இருக்கும்போது குவாலிட்டி ஆஃப் த ஃப்ளவரான் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் பெட்டராக இருக்கும். செகண்ட்லி, நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது இதில் இருக்கக்கூடிய ஹீட்டர். நிறைய பேருக்கு வந்து என்ன கன்ஃபியூஷன் இருக்குன்னா, ஹீட்டர் மேண்டட்ரியா இல்லை ஹீட்டர் போடணுமா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். ஆனால் டு பி ஃப்ராங்க், ஹீட்டர் போடுறதுனால என்ன பெனிஃபிட்னா, இது மூலிமா தண்ணி சூடாகும் அப்படின்றது இல்லாமல் தண்ணியில் இருக்கக்கூடிய பாக்டீரியல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஹீட்டர் வந்து டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் எங்கே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்கன்னா, நம்ம டேங்க் சைஸுக்கு என்ன டைப் ஆஃப் ஹீட்டர் போகணுன்றது தெரியாமல் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆர்எஸ் பிராண்ட், ஆர்எஸ் எலக்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் இருக்கக்கூடிய ஹீட்டரில் சில இது பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் டைப் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது மட்டும் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு, முடிஞ்ச வரைக்கும் குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஹீட்டர் போகிறது கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் வாட்டர் சேஞ்ச் வந்து டெய்லியும் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணாமல் வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டினா அட்லீஸ்ட் 10 days ஒன்ஸு ஒரு 30% இல்லாட்டினா 40% ஆஃப் த வாட்டர் மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுறது பெட்டர். அது மட்டும் இல்லாமல் கீழே நிறைய வேஸ்டேஜ் இருக்கும், அந்த வேஸ்டேஜ் எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு தான் நீங்கள் பண்ணணும். நிறைய பேர் மேலே இருக்கிற தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு கீழே இருக்கிற தண்ணி அப்படியே விட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, வாட்டரில் இருக்கக்கூடிய நைட்ரேட் லெவல் வந்து ரொம்ப அதிகமாகி மீனுக்கு இன்ஃபெக்ஷன் உண்டாயிரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வாட்டர் சேஞ்ச் பேராமீட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி தண்ணி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ வந்து லைவாக எப்படி ஒரு வாட்டர் சேஞ்சை பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறேன், காமிக்க போகிறேன். அதாவது
நிறைய பேர் பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா, நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணுறனால மீனை நிறைய பேர் டேமேஜ் பண்ணிடுறாங்க. லைட்டாக போயிட்டு அடிப்படை வைக்கிறாங்க, இல்லாட்டினா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வைக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபிஷ்ஷை வந்து அது போக்கில் இருந்தால் மட்டும்தான் தேவையில்லாமல் அன்னெசரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் லெவலை நம்மளால் டெஃபினட்டாக நம்ம குறைக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான சக்ஷன் பம்ப் உங்களுக்கு டெஃபினட்டாக வேணும். நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கும். நம்மளது சின்ன டேங்க்னால நான் வந்து சின்ன டைப் ஆஃப் சக்ஷன் பம்ப் மாதிரி நான் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன பைப் மாதிரி. இது வந்து நார்மலாக ஒரு பேசிக்காக இருக்கக்கூடிய அக்வேரியம்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இதுதான் உங்களுக்கு மேண்டட்ரி. இப்போ இதில் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்டேஜஸ் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி நிறைய இருக்கிறத பார்க்க முடியும். நம்ம ஃபிஷ் ஆக்டிவாக இருக்கிறனால அது கிட்ட வந்து நிற்கிது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வேஸ்டேஜை மட்டும் முதல்ல பெட்டராக கிளியர் பண்ணுறது எப்படின்றத நம்ம பார்க்கணும். செகண்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சக்ஷன் பைப் மூலிமா எப்படி எடுக்கிறன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ரெஸ்ஸிங் லேயர் மாதிரி இருக்கும். இந்த லேயரை நீங்கள் சின்ன பக்கெட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிடுங்க. பேலன்ஸ் இருக்கிற பைப்பை உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது மீன் மேலே படாமல் ப்ராப்பராக இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வேஸ்டேஜஸ் இருக்கா, இந்த சக்ஷன் பைப்பை நீங்கள் 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக இது இந்த மாதிரி வந்து அப்படி ஃபில்டர் ஆகுதுன்றது, அதாவது கீழே இருக்கிற அழுக்கை நல்லா கிளியராக எடுக்கிறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ சில பேர் வந்து ஹீட்ரு எதாவது போட்டிருந்தீங்கன்னா மறக்காமல் ஹீட்ரு ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமேட்டு சில பேர் வந்து அந்த ஏரேஷன் இருந்தால் ஏரேஷன் இருக்கட்டும், அதாவது ஏர் பம்ப் இருக்குன்றது பெட்டர் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் க்ளீனிங்க்குன்னு தனியாக தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதை நம்ம எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்டுன்னு கேட்டிங்கன்னா, கீழே இருக்கிற லேயரில் இருக்கக்கூடிய அமோனியம் கண்ட்ரோல், அதாவது நைட்ரேட்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்கிறதால என்ன ஆகும் அப்படின்னா, மீனுக்கு வந்து அது மூலிமா ஒரு ஃபங்கஸ்ஸு ஒரு டர்ட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கீழே இருக்கிற லேயர்லேருந்து நீங்கள் மேக்ஸிமமாக இருக்கக்கூடிய அந்த அழுக்கை நீங்கள் எடுத்துட்டாவே வந்து அந்த டேங்கோட குவாலிட்டி கிறிஸ்டல் கிளியராக நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். நிறைய பேருக்கு ஃபேஸ் பண்ணுற பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, லைட் யூஸ் பண்ணுறதுனால ஒரு ஆல்கே மாதிரி ஃபார்ம் ஆகும், ஒரு பாசி பிடிக்கிற மாதிரி, இல்லாட்டினா அந்த கிளாஸஸில் வந்து ஒரு மாதிரியே வந்து ஒரு ப்ரௌன் பேஸ்டாக இல்லாட்டினா ஒரு க்ரீன் பேஸ்டாக ஒரு டர்ட் பார்ட்டிக்கல் வந்து படும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நார்மலாக இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பாஞ்ச் இருக்கும் இல்லையா, நம்ம பாத்திரத்தை விளக்குறதுல யூஸ் பண்ணுவோம். இதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், எவ்ரி டைம் நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இதை க்ளீன் மட்டும் அந்த வாட்டர் லைட்டை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் இதோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய அன்னெசரியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆல்கேவாக இருக்கட்டும், அந்த அழுக்கு ஃபார்ம் ஆகுறது எல்லாமே ஈஸியாக இதுலேருந்து ரிமூவ் ஆகிரும். இது பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக கேஷுவலாக பண்ணுங்கள். இதனால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபிஷ்ஷுக்கு எந்த ஒரு டேமேஜும் முடிஞ்ச வரைக்கும் வராமல் பார்த்துக்குங்க. லைட்டாக அது கிட்ட கொண்டு போகும்போது பட்டுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்கம் போயிடும். அந்த டைமில் நீங்கள் அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்குற மாதிரி அமுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணாமல் கிராஜுவலாக பண்ண ரொம்ப ப்ராசஸே வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ இப்போ அந்த ஆல்கே ஃபார்ம் ஆனதெல்லாம் நம்ம எடுத்துறதுக்கப்புறம் இந்த சக்ஷன் பைப் இருக்கு இல்லையா, இந்த சக்ஷன் பைப்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டர்ட் பார்ட்டிக்கலை அப்படியே மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுக்கிறனால என்ன பெனிஃபிட்னா, ஆல்மோஸ்ட் அந்த ஆல்கே மூலிமா வந்திருக்கக்கூடிய டர்ட்டும் ஈஸியாக இதில் வந்துடுறதை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த கேமராவில் வந்து ஓரளவுக்கு தான் நமக்கு தெரியும், ஆனால் இங்கே நேரில் பார்க்கும்போது நல்லா கிறிஸ்டல் கிளியராக இருக்கிறத நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எடுத்துட்டோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் தண்ணி மாற்றணுமான்னு கேட்டிங்கன்னா வீக்லி ஒன்ஸ் மாற்றுறது நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆனால் அட் த சேம் டைம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 30 to 40% மேலே நீங்கள் எடுக்க வேண்டாம். ரொம்ப எடுத்துட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேங்க்கில் குட் பாக்டீரியா இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஃபிஷ் வந்து லாங் ரன்னுக்கு உங்களால் வளர்க்க முடியும், க்ரோத்தும் நல்லாயிருக்கும். தண்ணி மாத்தினால என்ன பெனிஃபிட்னா, இந்த மீன் வந்து ஒரே இடத்துல இருக்கிறனால ஒரு ஃப்ரெஷ் வாட்டருக்கான ஃபீல் அது சுத்தமாக இருக்காது. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிக்கும், கலர் எல்லாம் எல்லாமே கம்மியாகிற மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வீக்லி ஒன்ஸ் ஒரு 30 to 40% நீங்கள் தண்ணி மாற்றுறீங்க அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் த வாட்டர் நல்லா இருக்கும்போது அது நம்ம ஒரு புது ஏரியாக்குள்ளே வந்திருக்கோம், ஒரு ஃப்ரெஷ் வாட்டருக்கான ஃபீல் கொடுக்கும்.
ஒரே ரூம்குள்ளேயே இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் ஃபிஷ்ஷுக்கும். அப்போ அந்த தண்ணி சேஞ்ச் பண்ணும்போது ஒரு நியூ என்விரான்மெண்ட்டோ இல்லைன்னா ஒரு ஃபீல் கண்டிப்பாக அது கிடைக்கிறனால இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து ஒரு நாள் கொஞ்சம் உம்முன்னு இருந்தாலும் அதுக்கப்புறம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். குவாலிட்டி ஆஃப் த ஃபிஷ்ஷஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சில பேர் ப்ரீடிங்லாம் ட்ரை பண்ணுவீங்க. ப்ரீடிங்லாம் ட்ரை பண்ணும்போது நான் சொன்ன பேராமீட்டர்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் டேங்கை நீங்கள் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 40%க்கான வாட்டர் நம்ம எடுத்தாச்சு. ஃப்ரெஷ் வாட்டரை ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம இதுக்கு வந்து ஃப்ரெஷ் கேன் வாட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். மீன் அங்கே இருக்குது. நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாக வாட்டரை ரொம்ப இது பண்ணாமல், வாட்டர் பேராமீட்டர்ஸை வீக் ஆக்காமல் ரொம்ப பொறுமையாக நம்ம டாப் அப் பண்ணுறோம். உங்களுக்கு எவ்வளோ ஹையர் லெவல் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்ஸு ரொம்ப ரேர் தான், டக்குன்னு குதிக்காது. அதுக்கு நல்லா ஐடென்டிஃபை பண்ண முடியும் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது. வாட்டர் சேஞ்ச் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பண்ணதுக்கப்புறம் இந்த வெளியில் இருக்கக்கூடிய கிளாஸஸை இந்த மாதிரி ஒரு சின்ன மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை யூஸ் பண்ணி நல்லா சாஃப்ட் அண்ட் ஜென்டிலாக மீனுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகாத அளவுக்கு நம்ம லைட்டாக நம்ம இங்கே க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு அக்யூரம் மெயின்டைன் பண்ணுறதுன்றது ஈஸி தான். பட் ஆனால் கொஞ்சம் ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் லுக் அண்ட் ஃபீல் வரவங்களுக்கும் ரொம்ப ப்ளசன்டபிள் ஒரு ஃபீல் கொடுக்கும். இப்போ நீங்கள் வந்து ஃபில்டர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் வந்து குட் பாக்டீரியலுக்கான சர்க்குலேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ முக்கியமான பாயிண்ட்டு நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஏர் ஃபில்டர், ஸ்பாஞ்ச் ஃபில்டரை நான் க்ளீன் பண்ணியிருக்க மாட்டேன். எக்ஸ்டர்னல் ஃபில்ட்ரு ஒன்று இருக்கும், அதையும் நான் க்ளீன் பண்ணியிருக்க மாட்டேன். அதாவது வாட்டர் சேஞ்ச் அப்போ நீங்கள் க்ளீன் பண்ணக்கூடாது. ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ரொம்ப அழுக்காக இருக்குன்னா இதை மட்டும் லைட்டாக இந்த ஃபிஷ்ஷை சேஞ்ச் பண்ண வாட்டர் இருக்கும் இல்லையா, அதுலேயே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பேசிக்காக நீங்கள் க்ளீன் பண்ணாவே ஃபிஷ்ஷு சூப்பர் குவாலிட்டியாக மெயின்டைன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் வாட்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இம்மீடியட்டாக எவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்கன்றது உங்களால் பார்க்க முடியும். ஸோ அப்போ என்ன ஆகுனா அதுக்கு அதோட வே ஆஃப் என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப இம்பேக்ட் ஆகாத அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் ஒரு ஃபிஷ்ஷஸ் வந்து லாங் ரன்னுக்கு நம்மளால் கொண்டு போக முடியும். அட் த சேம் டைம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு வாட்டர் நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு நார்மலாக கல் உப்பு இருக்கு இல்லையா, ஒரு ரொம்ப பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு லைட்டாக நீங்கள் போடுங்க. அது போடுறதுனால அதுக்கு வந்து அந்த உப்பு சத்து வந்து பெட்டராக இருக்கும். அதாவது உடம்புல இருக்கக்கூடிய சின்ன சின்ன டிசீசஸில் இருக்கு இல்லையா, அந்த NaClன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் போடும்போது கம்பேரிட்டிவ்லி இந்த ஃபிஷ்ஷில் இருக்கக்கூடிய பாக்டீரியா வந்து கில் ஆகிறதுக்கான சான்சஸ் கம்பேரிட்டிவ்லி அதிகம். இதனால் ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து டிசீஸ் வரது உங்களால் வந்து ஈஸியாக வந்து கம்மி பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குவாலிட்டி ஆஃப் த ஃபுட்டு. அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஃபுட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா குவாலிட்டியாக எப்படி நம்ம கொடுக்கணும். அதாவது ஹம்பை நான் கொடுக்குறேன்னா சில பேர் லைவ் ஃபீட் பண்ணலான்னு பண்ணுவாங்க. பட் அதனால் ஃபிஷ்ஷுக்கு கண்ணுக்கு தெரியாமல் டிசீஸ் ஃபார்ம் ஆகும். நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ரெட்ஸின் அப்படின்ட்டு இந்த XO பிராண்ட் இருக்குது. இது கம்பேரிட்டிவ்லி கலர் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு பெட்டராக இருக்கும். ப்ளஸ் இது வந்து ப்ரோ ரிச் அப்படின்ற கண்டென்ட்டு, இதுவும் யூஸ் பண்ணுவேன். அதே சேமில் ஹம்பி ஹெட்டுன்னு ஒன்று இருக்கும், அதுவும் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட்டு உங்களுக்கு ப்ரிஃபர்டாக இருக்கோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் இந்த ஃபுட்டு தான் யூஸ் பண்ணுன்ற எந்த ஒரு ப்ரொமோஷனுக்காக நான் இந்த வீடியோ நான் போடலை. ஜஸ்ட் ஜென்ரல் மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணணும், குவாலிட்டி எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ட்டு. ஃபுட்டு பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு டைப் ஆஃப் ஃபுட்டு கொடுங்க, ஈவினிங் ஒரு டைப் ஆஃப் ஃபுட்டு கொடுங்க. இன்னும் கலர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து லைக் ப்ரான்ஸ் அந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் ஃபீட் பண்ணலாம். செகண்டரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஃபிஷ்ஷுக்கு தேவையான இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்ட்ரிம்ஸ், லைவ் ஸ்ட்ரிம்ஸ் இருக்கும், அதை நீங்கள் ஃபீட் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஃபிஷ்ஷுக்கு எந்த ஒரு இதுவும் வராது. ஸோ உங்களுக்கு ஃப்ளவரான் ரிலவெண்ட்டாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு கிளாரிட்டி இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நம்ம ஃபிஷ்ஷை பார்த்தா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்கன்ட்டு. அது என்ன பண்ணுதுன்னா முடிஞ்ச வரைக்கும் நமக்கு ப்ளே பண்ணுறதுக்கு அது இன்வால்மெண்ட் ரொம்ப கம்பேரிட்டிவ்லி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஃப்ளவரான் வளர்க்குறது முடிவு பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக அது கூட ப்ராப்பராக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு ரிலவெண்ட்டாக ஏதாவது டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன்னா டெஃபினட்டாக நீங்கள் கேட்க ஆரம்பிக்கலாம்.